கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 23:6 வசனம் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவீது விசுவாச அறிக்கையிடுகிறார். தாவீதைப் போல நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது நமக்குள் விசுவாசமுள்ள வார்த்தைகள் எழும்ப வேண்டும். இதை எப்படி ஆரம்பிக்கிறார்? கர்த்தர் எனக்கு மெய்ப்பர் என்று சொல்லி முதலாவது வசனத்திலே அவர் ஆரம்பிக்கிறார். ஆனால் 6வது வசனம் 23வது சங்கீதம் முடியும் பொழுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எப்பொழுது கர்த்தர் எனக்கு மெய்ப்பராய் இருக்கிறபடினால் என் வழிகளெல்லாம் அவர் என்னை நடத்தி என் ஜீவனுள்ள நாட்கள் முடியும் வரையும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று ஒரு விசுவாச அவர் அறிக்கையிடுகிறார். இந்த வார்த்தையிலே நாம் விசுவாசத்தை நாமளும் அறிக்கையிட வேண்டும். தேவன் நமக்கு மெய்ப்பராய் இருப்பாரானால், அவர் நம்மளை நடத்துகிறவராய் இருப்பாரானால், நிச்சயமாய் இந்த வார்த்தையின் முடிவிலே அவர் நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரதான் செய்யும். இதை நாம் நம்ப வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். அநேக நேரங்களில் கர்த்தர் நமக்கு மெய்ப்பராய் இருந்தாலும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும் என்பது அநேகர் விசுவாசிப்பதே இல்லை. நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அவருடைய சமூகம், அவருடைய வாஞ்சியை பாருங்கள். ஆண்டுடைய சமூகத்திலே நான் நீடித்த நாட்களாய் என்று விசுவாச அறிக்கையிடுகிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவரை நம்ப வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு மெய்ப்பர், நீர் என்னை நடத்துவீர். அது மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையிலும் என்னை நீர் கைவிட மாட்டீர். ஆண்டவரே, எப்பொழுதும் விசுவாச வார்த்தைகளை நாம் வாயினாலே அறிக்கையிட வேண்டும். தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள். எத்தனையோ பிரச்சனைகள், கடுமையான போராட்டங்கள், தலை நிமிர முடியாத நேரங்கள் எல்லாம் தாவீதுக்கு வந்தது. ஆனாலும் தாவீது விசுவாசத்தை விட்டுவிடவே இல்லை. நீங்களும் நானும் ஆண்டோருக்கு மேல் இருக்கிற விசுவாச வார்த்தையை விட்டு விடாதிருப்போம். ஆண்டரை பார்த்து சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் என் மெய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று விசுவாச அறிக்கையிடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற வாசிக்கிற ஒவ்வொரு நபரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தாவீது சொன்னதைப் போல அவர்களும் விசுவாச அறிக்கையிடும் பொழுது நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் உடைய பிள்ளைகளை தொடர்வதாக, உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, உடைய சமூகத்தில் பேரானந்த மனமகிழ்ச்சி உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. எல்லா குறைகளும் நீங்கட்டும். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக, ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.